உங்கள் விஜய். நீங்க பொறந்து வளர்ந்தது வேண்டாம் இங்கேயே இருக்கலாம். ஆனா, நீங்க வேறங்க. சீரியஸாவே சொல்றேங்க. உங்களுக்கு என்ன வாங்கி குடுத்து அசத்த முடியும்னு எனக்கு தெரியலங்க. கண்டுபிடி. என்னான்னு தான் சொல்லுங்களேன். நான் கேட்டு நீ வாங்கி கொடுத்தனா அதுக்கு பேர் அசத்துறதா? என் மனசுக்கு பிடிச்சது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடு. அசத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்ன பண்ண அசருவேன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கண்டுபிடி. ம். ம். என்னங்க சிரிக்கிறீங்க? ஒருத்தரை நிஜமாவே உனக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஏங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கலன்னு இல்ல. அப்ப உங்களுக்கு பிடிக்கும். ஆ, அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லங்க, ஒரு விஷயமா தான் கேட்குறேன். என்ன? உங்களுக்கு என்ன பிடிக்கும்டா, எனக்கு என்ன பிடிக்கும்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஆ, ஆ, அப் ஏங்க சொல்லுங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? அது அது வந்து ஆமாவா இல்லையா? அதுல அப்போ இல்லையா? இல்ல பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். ம், அவ்வளவுதான். ஆன்சர் சொல்லியாச்சு. உனக்கு என்ன பிடிக்கும்? அது இல்லங்க, பொருளா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. எனக்கு தெரியும். இல்ல, சும்மா சமாளிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல. இப்படி சொன்னா நான் உடனே கோச்சுக்கிட்டு ஆன்சர் சொல்லுவேன்னு பாக்குறியா? நான் சொல்ல மாட்டேன். உனக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும். ஆனா அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. ம், தெரியும் ராஜா. இல்ல, தெரியாது. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? உனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வேட்டி சட்டை. காரை விட பைக்ல போறதுதான் ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச நடிகர் ரஜினிகாந்த். பிடிச்ச நடிகை ஸ்னேகா. நீ குடிக்கிற சிகரெட் கிங்ஸ். அடிக்கிற தண்ணி பிராந்தி. ஒரே ஒரு நண்பன் பூசாரி. போதுமா இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? ஏங்க எப்படி இப்படியெல்லாம்? எப்படின்லாம் கேட்காத. கரெக்டா இல்லையா? அநியாயத்துக்கு கரெக்டுங்க. இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த பொருளையும் நான் சொல்றேன். ஏங்க நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புழக்கத்துல இருக்கு. அதனால கரெக்டா சொல்லிட்டீங்க. அது என் மனசுல இருக்குங்க. அது எப்படிங்க உங்களால சொல்ல முடியும்? சொல்லிட்டா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறீங்க. ம், இங்க பாருங்க, இது வரைக்கும் வாயை திறந்து நான் யார்ட்டுமே சொன்னதே கிடையாது. அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். தம்பி, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ம். ஒரு வாட்ச். கரெக்டா? எப்படிங்க? நீ தூங்கும்போது உன் மனசுக்குள்ள போய் பார்த்தேன். ஏங்க அப்ப நான் தூங்குறப்ப உணரணும்னா? நீ சரியான கல்லூலி மங்க. நீ ஏன் தூக்கத்துல உளற போற? அப்புறம் எப்படிங்க? அப்படிதான். சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ வா. ம். தம்பி, ம். எனக்கு என்ன பிடிக்கும்னு நீ கண்டுபிடிக்கணும். ம்? ஆமாமா, கண்டுபிடிக்கணும்ல. நான் சொல்லவே மாட்டேன். நீயா தான் கண்டுபிடிக்கணும். ம்? சரிங்க, கண்டுபிடிக்கிறேன்.
கண்டுபிடிக்கிறது தெரிய மாட்டேங்குது. அண்ணே, ஆண்டாளு, எப்படிப்பா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். உன் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அண்ணே வேண்டாம், உன் கூட இல்லாமல் இருக்கலாம்ப்பா. ஆனால் உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும். யாரும் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. இங்கே பாருப்பா, நான் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இல்லைண்டா, அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. எங்கேயோ என் மனசு பிடிச்சவங்க சந்தோஷமா இல்லைன்னு என்னால் உணர முடியும். எப்படிப்பா இருக்க? உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தோணுது. ஆனா என்ன செய்யறதுன்றதாப்பா தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு அவனை பிடிக்காது. வாழ்க்கை பூரா அவனை நான் மன்னிப்பேனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவன் உன் புருஷன். அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதுண்டா அது உன்னை பாதிக்குதுன்றப்ப அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். வாழ்க்கை பூரா நாங்கள் 2 பேரும் முறைச்சிட்டு இருக்கலாம்ப்பா. ஆனால் நீ 2 பேரும் சந்தோஷமா இருக்கின்றதாப்பா அண்ணன் வேண்டிக்குவேன். திரும்பவும் 2-3 வருஷம் பின்னால போய் நடந்தது அம்முட்டி அழிச்சிட்டு பழைய மாதிரி நீயும் நானும் சந்தோஷமா இருக்க மாட்டோமான்னு மனசு ஏங்குதுப்பா. உனக்கு அண்ணனா இருந்ததை விட பெருமையான சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. நம்ம 2 பேரோட சந்தோஷமும் ஒண்ணுதாங்கிறது எனக்கு இப்ப தப்பா புரியுது. உன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு உன்னை விட்டு தள்ளி போய் சந்தோஷமா இருந்துடலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. நான் உனக்கு என்னப்பா செய்ய? அன்னைக்கிட்ட நீ எது வேணாலும் கேளு. உன் முகத்துல திரும்பவும் நான் அந்த பழைய சிரிப்பை பார்க்கணும்ப்பா. அதுக்காக நான் என்னப்பா செய்யணும்? யாரையாவது அடிக்கணுமா, யார்கிட்டயாவது மன்னிப்பு வைக்கணுமா, இல்லை யாரையாவது சமாதானப்படுத்தணுமா? காசு, பணம், நிலம் என்னப்பா வேணும்? எவ்வளோ வேணும்? கேளுப்பா ஆண்டாளு. என்ன வேணுண்டாலும் அன்னைகிட்ட கேளு. நீ திரும்பவும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னப்பா வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டானே, நீ மட்டும் போதும். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என் அண்ணன் இருக்கு, அப்படி ஒரு நினைப்பு எனக்கு போதும்னு. என்ன வேணும் நீ கேட்ட ஒத்த சொல் போதும் நான் உசுரோட இருக்கிறதுக்கு. வேற எதுவுமே வேண்டானே. நான் உன்னை ஏமாத்தினேன், போய் சொன்னேன், உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறினேன். நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னியோ நான் அதை தான் பண்ணேன். உன்னை கஷ்டப்படுத்தினேன், காயப்படுத்தினேன். எப்பெல்லாம் நான் உன் கூட இருக்கணுமோ
அப்பெல்லாம் நான் உன் கூட இல்ல. ஆனா நீ அப்படி இல்ல. இப்பெல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு உடைஞ்சு விழற சூழ்நிலையில இருந்தனோ அப்பெல்லாம் நீ வந்து என்னை தாங்கி பிடிச்சிருக்க. இந்த உலகமே எனக்கு எதிராக நின்னப்போ நீ என் கூட நின்ன. அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். நான் கேட்காமலே எனக்கு வேணுங்கிறத செஞ்ச அண்ணன் கிட்ட வேணும்னு கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நீ சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு ரேவதியை ரொம்ப பிடிக்கும்னு. நீ அவங்களோட சந்தோஷமா இருக்கணும். இந்த ஊரு உன்னை ஒரு சாதாரணமான ஆளா நினைச்சது. ஆனா இன்னைக்கு நீ இந்த ஊரோட எம்எல்ஏ. உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. நீ இன்னும் மேல மேல ஒசரத்துக்கு போகணும். உன் சொந்த வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும்னு. உன் பொண்டாட்டிக்கு என் கையால பிரசவம் பார்க்கணும். மருமகனும் மருமகளும் என் கையால அண்ணன் உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நானே கொண்டு வந்து காட்டணும். நீ எனக்கு அவ்வளவு செஞ்சுட்டேன்னு. இது என்னோட டர்ன். எனக்காக அதை செய் இதை செய்யன்னு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு எப்பவுமே உன்னோட குட்டி தங்கச்சியா நான் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கேன். இப்போ உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நீ என் தங்கச்சின்னு பெருமைப்படுற அளவுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு. அப்பா லூசு, நீ எதுவுமே செய்யலைன்னாலும் எனக்கு தங்கச்சி தான்டா. நாளைக்கே அவனை வேணாம்னு நீ தூக்கி போட்டு வேண்டீங்கடா. அழகு நீயும் புருஷ முன்னாடி கிடையாது, யாரோ. ஆனா நம்ம அப்படி கிடையாதுப்பா. ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி போட முடியாது. சாகுற வரைக்கும் நீ நான் அண்ணன் தங்கச்சி தாப்பா. அதை மாற்ற முடியாதுப்பா. அதுக்காக நீ தனியாவில் எதுவும் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்டாளு, நீ எதை பற்றி யோசிக்காதப்பா. உனக்கு முடியலன்னா நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஆமா ஆண்டாளு, நீ நம்ம வீட்டு பொண்ணு. ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துருப்பா. இதில் நீ மானவமானம் பார்க்க எந்த அவசியம் இல்லைப்பா. அண்ணன் இருக்கேப்பா. உன்னை யாரும் அங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் இருக்கேப்பா. நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. இது போதும் எனக்கு. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இதை விட்டுட்டு இப்ப வர முடியாதுன்னு. ஆண்டாளு, உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்த. எனக்கு பிடிக்கலன்றாலும் அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தந்துட்டு தான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்போ கூட அதையே வேண்டிகிட்டு இருக்கேன். உன்னோட சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லைப்பா. ஆண்டாளு, உன்னே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. என்ன நடந்தாலும் உனக்கு அண்ணன் நான் இருக்கேப்பா. எப்போ நீ திரும்பி வரணும்னாலும் உனக்கு உன்னோட வீடு இருக்கு. இது போதும், இது போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, அண்ணனை இன்னும் காணோம். ஜெயில இருந்து வந்ததும் நேரா வீட்டுக்கு வர வேண்டான்னு ஜோசியர் சொல்லிட்டாருமா. கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வருவான். என் பிள்ளை படாத கஷ்டம்லாம் பட்டுட்டாமா. இனிமேலாவது அவன் நல்லா இருக்கணும். தப்பு பண்ணது யாருன்னு வாய் திறந்து சொல்லி இருந்தா
இந்த பிரச்சனை வந்திருக்காது. அண்ணோ, இங்க பாருங்க அத்தை, நானும் சின்னவருக்காக பரிதாபப்படுறவ தான். அப்படி இல்ல. வேண்டாங்க அத்தை, உங்க மூத்த பிள்ளைக்கு சாதகமா எதையும் சொல்லாதீங்க. அப்புறம் ஏதாச்சும் பேசிட போறேன். சரிம்மா, இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா வண்டி வந்துருச்சுமா. அழகரு, நல்லா இருக்கியாப்பா? வடிவு எது வந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். ஒரு போப்பா. நிமிஷம் குடுமா. உனக்கு வந்த கஷ்டமெல்லாம் சரியா போச்சுன்னு நினைச்சுக்க. கனகு, நீ போய் பூஜை ரூம்ல விளக்கேத்து. சரிம்மா. அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம். ஐயா, என் பிள்ளைக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் குடியா. என்ன கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு குடியா. எங்க பிள்ளைங்கள சோதிக்காத. அழகரு, சாப்பிட்றியாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. ஆண்டாளுங்க அவளை எதுக்கு இப்ப தேடுற? அவ எங்கம்மா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவ இங்கதான்ப்பா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கா. ஏய், அநியாயமா பேசாத. அழகரு, 15 நாள் நீ உள்ள இருந்த, அவ வீட்டுல இருந்தா. அதான் வித்தியாசம். ஒருவேளை சாப்பிட்டாலே பெரிய விஷயம்பா. சிமெண்ட் தரையில பாய் கூட விரிக்காம படுத்திருந்தா. வீட்டுல ஒருவேளை விடாம அவதாண்டா பண்ணிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு அவ செஞ்ச பாவத்துக்கு அவளுக்கு அவளே தண்டனை கொடுத்துக்கிட்டா. எதுக்கு இதெல்லாம்? வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சுப்பா, அவ கேட்கல. அவ எங்க இப்போ? ஆண்டாளு, ஆண்டாளு, இங்க வாமா. வா. அழகர், நீ எதுவும் பேச வேணாம். பழசை பற்றி பேசி நீ ஒன்றும் ஆக போகிறதில்ல. நடக்க வேண்டியதை பார்ப்போம். எல்லா பக்கமும் தப்பு இருக்கு. யாரும் நம்ம பக்கம் தப்பு இருக்குன்னு யோசிச்சு குழப்பிக்க வேணாம். கரெக்டா சொன்னடா அழகரு. நான் கூட நீ என்ன சொல்ல போறியோன்னு யோசனையில இருந்தேன். இல்லைப்பா, கஷ்டம்னு வரும்போது குடும்பத்தாளுங்கெல்லாம் எல்லாரும் ஒன்றா இருந்து அதுலேருந்து வெளியே வரணும்.